அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரின் இந்த பாதத்தை வீட்டில் வைத்து பாருங்கள். வீடு முழுவதும் பணம் நிரம்பி வழியும், நிரந்தர லட்சுமி கடாட்சம் ஏற்படும், எக்கச்சக்கமாக தங்க நகைகள் சேரும். நம்ம டிவைன் ரூட் சேனல் சார்பாக சில குறிப்பிட்ட முக்கியமான பணவசிய தாந்திரிக பொருட்களை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு பொருளுமே தனித்துவம் வாய்ந்தவை, பயன்படுத்துறதுக்கு ரொம்பவுமே எளிமையாகவும் இருக்கும். அந்த வகையில ரொம்பவுமே சூட்சமமான, உடனடியாக பணவரவை ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான ஒரு தாந்திரிக பொருளை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸ்ரீ லக்ஷ்மி சரணம் பாதுகை, அதாவது மகாலட்சுமி தாயாருடைய பாதங்கள். பொதுவாகவே நம்ம நிறைய இடங்கள்ல மகாலட்சுமி தாயார் பாதம், பெருமாள் பாதங்களை பார்த்திருப்போம். இவர்களுடைய பாதங்கள் நம் வீட்டில் பட்டாலே போதும், அனைத்து விதமான சௌபாகியங்களும் நம்மை தேடி வரும். நிறைய இடங்கள்ல பார்த்தோம்னா மகாலட்சுமி மற்றும் பெருமாள் பாதங்களை பித்தளை தட்டு அல்லது காப்பர் தட்டுல வச்சு பூஜைகளை செய்வாங்க. ஆனால் நம்ம கொடுக்கக்கூடிய எந்த ஒரு தாந்திரிக பொருட்களாக இருந்தாலும் சரி, அது குவாலிட்டியிலும் ரொம்ப பெஸ்டாக இருக்கும். அதே நேரத்தில் ரகசியமான சில சூட்சமங்களையும் கொண்டிருக்கும். அதனால தாங்க இந்த பொருட்கள் அனைத்தும் உடனடியாக நமக்கு பலனை கொடுக்குது. இதுவரைக்கும் நம்ம கிட்ட தாந்திரிக பொருட்கள் வாங்கின யாருமே இது டிஃபெக்டா இருக்கு, இது குவாலிட்டியா இல்ல, இதனுடைய பலன்கள் எங்களுக்கு கிடைக்கலன்னு சொன்னதே கிடையாதுங்க. இதற்கு இன்னொரு முக்கியமான காரணம், வராகி அம்மன் கிட்ட வச்சு நம்ம பூஜை செஞ்சு இந்த தாந்திரிக பொருட்களை கொடுக்கிறதுனால தாங்க இதனுடைய பலன்கள் பல மடங்காக பெருகி நமக்கு கிடைக்குது. அதன் அடிப்படையில் இன்றைய தினம் வியாழக்கிழமை, வியாழக்கிழமையினாலே குபேரருக்கு மிகவுமே உகந்த நாள். அந்த வியாழக்கிழமையில ஸ்ரீ லக்ஷ்மி பாத சரணங்களை நம்ம சேனல்ல அறிமுகப்படுத்துறோம். இதனுடைய விசேஷங்கள் என்ன, இதை எப்படி பயன்படுத்தணும், இதை எப்படி வாங்கணும், அனைத்து தகவல்களையும் இந்த பதிவுல நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். நிறைய பேர் நீங்க செலனைட் அப்படின்ற கிறிஸ்டல் கல்லை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு கல் வகை. இந்த செலனைட் கல்லுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான மகத்துவம் என்னன்னு பார்த்தோம்னா, அந்த கல்லின் மீது நாம் வைக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவான பொருளாக இருந்தால் அதற்கு பல கோடி மடங்கு அதிகமான பாசிட்டிவிட்டி சேரும். ஒரு நெகட்டிவான பொருளை இந்த கல்லின் மீது வைக்கும் போது அதனுடைய நெகட்டிவிட்டி ஜீரோவாகும். அதாவது முற்றிலுமாக அந்த நெகட்டிவிட்டி குறையும். இதுதாங்க இந்த செலனைட் கல்லுடைய விசேஷம். இந்த செலனைட் கல்லுல பார்த்தோம்னா நிறைய டூப்ளிகேட்ஸ் கிடைக்குதுங்க. நம்ம கொடுக்கக்கூடிய இந்த கல் மிக மிக சுத்தமானது, ஒரிஜினல் செலனைட். எங்க வேணாலும் இதை நம்ம பரிசோதனை செய்து கொள்ளலாம். ஒரிஜினலான செலனைட் கல் இது. எல்லாருடைய வாழ்க்கையிலும், அனைவருடைய வீட்டிலும் செல்வ செழிப்பு தாண்டவம் ஆடணும் அப்படின்றது தாங்க நம்முடைய நோக்கம். நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணக்கூடிய மோஸ்ட்லி எல்லா வீடியோஸுமே பார்த்தோம்னா பணவசியத்தை குறிக்கக்கூடியது. அதனால தாங்க விலை சற்று அதிகமாக இருந்தாலும் ஒரிஜினலான ப்ராடக்ட்டை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா ஒரிஜினலான ப்ராடக்ட்ஸை பயன்படுத்தினால் மட்டும்தான் அதற்கான பலன்கள் நமக்கு கிடைக்கும். ஒரு உதாரணத்திற்கு நான் சொல்றேங்க, நம்ம கிட்ட கருங்காலி மாலை வாங்கினவங்க எத்தனையோ பேர் நற்பலன்கள் அடைஞ்சதா நீங்க சொல்லியிருக்கீங்க. அதனுடைய கலர் கூட இன்னும் மாறலன்னு சொல்லியிருக்கீங்க. ஒரிஜினல் கருங்காலி எப்பவுமே கலர் மாறாது. சரிங்க, இந்த லக்ஷ்மி பாதுகையின் சிறப்புகளை நம்ம பார்க்கலாம். ஒரிஜினலான செலனைட் கல் மீது ஸ்ரீ லக்ஷ்மி சரண பாதங்களை நம்ம பதிச்சு கொடுக்கிறோம். சோ இந்த பாதங்களை வீட்ல அல்லது நீங்க வியாபார ஸ்தலங்கள் வச்சிருக்கீங்க, கடைகள் வச்சிருக்கீங்க, பிசினஸ் பண்றீங்கன்னா அந்த இடத்துல நீங்க வச்சாலே போதும், மகாலட்சுமி தாயாரின் அருளை பூரணமாக நம்மால் பெற முடியும். அஷ்டலட்சுமிகளுடைய ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும். பொதுவாகவே இந்த செலனைட் கல் கூட பார்த்தீங்கன்னா நிறைய தாந்திரிக பொருளை வைப்பாங்க. ஏன்னா அது எல்லாமே சார்ஜ் பண்ணி கொடுக்கக்கூடிய கல் இந்த செலனைட். இந்த கல்லில் மகாலட்சுமி தாயாருடைய பாதங்களை வைக்கும் போது அதிலிருந்து நமக்கு பணவசியத்தை அள்ளி அள்ளி தரக்கூடிய அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வந்துகிட்டே இருக்கும். இதற்காக நீங்க பூஜைகள், மந்திரங்கள் எதுவும் சொல்ல வேண்டாம். ஜஸ்ட் இதை நீங்க வாங்கி ஒரு வியாழக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பூஜை அறையில அல்லது பிசினஸ் பண்ற இடத்துல வைங்க. தனி பூஜை அறை இருக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. வீட்ல நீங்க சுவாமி படங்கள் வைக்கக்கூடிய இடத்துல இந்த லக்ஷ்மி பாதுகையை நீங்க வைக்கலாம். இந்த பாதுகையின் விரல்கள் கிழக்கு திசையை நோக்கி அல்லது வடக்கு திசையை நோக்கி நம்ம வைக்கணும். அதாவது இந்த லக்ஷ்மி பாதுகையை ஈஸ்ட் ஆர் நார்த் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ண மாதிரி வைக்கணும். இந்த பாதுகைகளுக்கு நீங்க மஞ்சள் குங்கும பொட்டு கூட வைக்க வேண்டாம். அபிஷேகங்கள் செய்யக்கூடாதுங்க. பூஜை அறையில் இந்த பாதுகைகளை வச்சுட்டு நீங்க பூக்கள், புஷ்பங்களை வைக்கலாம். ஊதுபத்தி, சாம்பிராணி போன்ற தூபங்களை காட்டலாம். கற்பூர ஆரத்தையும் நீங்க எடுக்கலாம். அதே போல வீட்ல நீங்க தங்க நாணயம் வச்சிருக்கீங்க அல்லது வெள்ளி நாணயம் வச்சிருந்தீங்கன்னா இந்த பாதங்கள் மீது அந்த நாணயத்தை வைப்பது மிக விசேஷமான பலன்களை கொடுக்கும். தங்கம் வாங்க வாய்ப்பே இல்லாதவர்களுக்கு கூட அதிரடியாக தங்கம் சேரும். பேங்க்ல அல்லது கடைகள்ல நீங்க நகைகள் அடமானம் வச்சிருந்தீங்கன்னா அதை உடனடியாக மீட்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும். தங்க நாணயம் வீட்ல இல்லாதவங்க நீங்க வெள்ளி நாணயத்தை
கூட வைக்கலாம். இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்ப்பதை போல அந்த நாணயங்களை இந்த லக்ஷ்மி பாதத்தின் மீது வச்சாலே நமக்கு போதும். சரிங்க, இந்த லக்ஷ்மி சரண பாதுகையை வீட்டுல வைக்கிறதுனால என்னென்ன பலன்கள்னு கேட்டீங்கன்னா, எதிர்பாராத வழிகளில் கூட அது பணவசியத்தை ஏற்படுத்தி தரும். வீட்டுல உத்தியோகம் இல்லாம இருக்கிறவங்களுக்கு நல்ல ஜாப் கிடைக்கும். ஆல்ரெடி உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இதைவிட ஒரு நல்ல உத்தியோகம் பெரிய கம்பெனியில் கிடைக்கும், அல்லது எதிர்பாராத வகையில பெரிய இன்கிரிமெண்ட் உங்களுக்கு கிடைக்கலாம். வாரா கடன்கள் இருந்தால் வசூலாகும். உங்களுக்கு வர வேண்டிய பேமெண்ட் ஏதாவது பெண்டிங்ல இருந்துச்சுன்னா உடனடியாக கைக்கு வரும். வீட்டிற்கு நிரந்தர லட்சுமி கடாட்சத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தடைப்பட்டு கொண்டிருக்கும் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெற ஆரம்பிக்கும். திருமண தடை, சொந்தமாக வீடு வாங்கணும் அல்லது கட்டணும்னு நினைக்கிறவங்க அதுல தடைகள் இருந்தால் இந்த மகாலட்சுமி பாதத்தை வீட்டுல நீங்க வச்சாலே போதும், அந்த தடைகள் அனைத்தும் நீங்கும். விரைவில் நீங்க புது வீடு கிரகப்பிரவேசம் செய்யும் நிலை உருவாகும். திருமண தடைகள் நீங்கி நல்ல வரணமையும். மகாலட்சுமி தாயார் வீட்டுல இருந்தாலே அனைத்து விதமான சௌபாகியங்களும் நம்மை தேடி வரும். அனைத்து விதமான செல்வங்களும் நமக்கு கிடைக்கும். இதுவரைக்கும் எவ்வளவோ பூஜைகள் செஞ்சு பரிகாரங்கள் செஞ்சு பணவசியம் ஏற்படல, பணவரவு அதிகரிக்கலன்னு சொல்றவங்க மகாலட்சுமி தாயாரின் இந்த பாதங்களை வீட்டுல நீங்க வச்சு பாருங்க. நம்பவே முடியாத அளவிற்கான மாற்றங்கள் பணவரவில் ஏற்படும். இதையெல்லாம் தாண்டி நம்ம வராகியம்மன் கிட்ட வச்சு இந்த தெய்வீக பொருட்களை பூஜை செஞ்சு கொடுக்கறதுனால இதனுடைய பலன்கள் பல மடங்காக பெருகி நமக்கு கிடைக்குதுங்க. இந்த மகாலட்சுமி பாத சரணத்தை வாங்குறவங்க வியாழக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வீட்டின் பூஜை அறையில நீங்க வைக்கணும். வியாழக்கிழமையில இதை நீங்க பூஜை அறையில வைக்கிறீங்கன்னா மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரை இருக்கும் இந்த குபேர காலத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வீட்டுல நீங்க வைக்க போறீங்கன்னா இரவு 8 மணி முதல் 9 மணி வரை இருக்கும் சுக்கிரஹோரை நேரத்துல வீட்டுல நீங்க வைங்க. மகாலட்சுமி தாயாரின் இந்த ராஜ பாதத்திற்கு நீங்க நைவேத்தியங்கள்லாம் வைக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பூக்களை மட்டும் வைத்தால் போதும். தங்கம் அல்லது வெள்ளி நாணயம் இருந்தால் அதன் மீது நீங்க வைக்கலாம். கடைகள், வியாபார ஸ்தலங்கள் இருக்கிறவங்க அங்க இருக்கக்கூடிய கல்லா பெட்டியில இதை நீங்க வைங்க, அல்லது கல்லா பெட்டிக்கு பக்கத்துல கிழக்கு திசை அல்லது வடக்கு திசையை ஃபேஸ் பண்ண மாதிரி மகாலட்சுமி தாயாருடைய விரல்கள் இருப்பதை போல நம்ம வைக்கணும். நிறைய கிளைண்ட்ஸ் மற்றும் கஸ்டமர்ஸை கவர்ந்திழுக்கும். அதன் மூலமாக அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கும். தொழில் வியாபாரம் அபிவிருத்தி ஆகும். மகாலட்சுமி தாயாரின் இந்த பாதங்கள்ல திருநாமம், சங்கு, சக்கரம், பூரண கும்பம், சந்திர சூரிய பகவான் மற்றும் ஷட்கோணம், முக்கோணம் போன்ற நிறைய பணவசிய அதிர்ஷ்ட குறியீடுகள் நல்ல தெளிவாக நம்ம பதிச்சு கொடுக்கிறோம். ஜஸ்ட் கையில நீங்க இந்த பாதுகையை வச்சு பார்த்தாலே நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனை ஃபீல் பண்ணுவீங்க. நம்ம எல்லார் வீட்லயுமே கட்டாயமாக இருக்க வேண்டிய ஒரு பணவசிய தெய்வீக பொருள் என்னன்னு பார்த்தோம்னா இந்த லட்சுமி சரண பாதுகை. சரிங்க, இப்ப நம்ம பார்த்த ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரின் பாதங்கள், அதாவது செலனிட் கல்லில் பதித்த இந்த பாதங்கள் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இது வாட்ஸ்அப் நம்பரா இருக்கிறதுனால போன் கால் அட்டன் பண்ண முடியாதுங்க. சோ இந்த ப்ராடக்ட்ஸ் பற்றிய டவுட்ஸ் இருக்கிறவங்க உங்க வாட்ஸ்அப்ல இருந்து வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் நீங்க அனுப்பலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.